இந்தியாவிலேருந்து தப்பிச்சு போன ஒரு தீவிரவாதி கென்யா நாட்டில் இருக்கான் அப்படின்ட்டு இந்திய உளவுத்துறைக்கு ஒரு தகவல் கிடைக்கிது. இந்திய உளவுத்துறையில் விஜய், பிரசாந்த், பிரபுதேவா 3 பேருமே ஏஜெண்டாக இருக்காங்க. 3 பேருமே அந்த தீவிரவாதியை பிடிக்கிறதுக்காக கென்யா போகிறாங்க. கென்யாவில் ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு. அந்த ட்ரெயின்குள்ளே மோகன் தீவிரவாதி இருக்கார். ஒரு சயின்டிஸ்ட்டை வச்சு தான் கொண்டு வந்திருந்த யுரேனியத்தை அந்த மோகன் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. இது ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட் அப்படின்ட்டு அந்த சயின்டிஸ்ட் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு அங்கே இருந்தவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க. மோகன் சொல்கிறாரு, இந்த யுரேனியம் ஒரிஜினல் தான், இங்கே வந்திருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் தான் டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம கேப்டனோட மாஸ்கை விஜய் கலட்டுறாரு. 2 பேருக்கும் இடையில் பயங்கரமாக சண்டை நடக்குது. ஒரு கட்டத்தில் அந்த ட்ரெயினில் பாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பிரபுதேவாவும் பிரசாந்தும் ஒவ்வொரு பெட்டிலையும் பாம் செட் பண்ணுறாங்க. பாம் வெடிக்க போகிற நேரத்தில் விஜய்க்கு இன்ஃபார்ம் பண்ணி விஜயை வெளியே வர சொல்கிறாங்க. விஜய் அங்கேருந்து தப்பிச்சு வெளியே வராரு. பாம் வெடித்து அங்கிருந்த எல்லா தீவிரவாதிகளும் இறந்து போகிறாங்க. வெற்றிகரமாக மிஷினை முடிச்சுட்டு விஜயோட டீம் டெல்லிக்கு வராங்க. டெல்லியில் ஒரு கிளப்பில் விஜயோட டீம் எல்லாருமே சேர்ந்து சின்னதாக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. விஜய் தன்னுடைய ஒய்ஃப் ஸ்னேகா கிட்ட தான் எந்த வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறத பற்றி எதுவுமே சொல்லாமல் இருக்கார். அடிக்கடி வேலை விஷயமாக வெளியே போயிடுறாரு. இதனால் ஸ்னேகாவுக்கு விஜய் மேலே கொஞ்சம் சந்தேகம் வருது. வேறு எந்த பொண்ணு கூடயாவது சுற்றிட்டு இருக்காரா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. விஜய் டீமில் இருக்கக்கூடிய பிரபுதேவா, பிரசாந்த் இவங்களை கூப்பிட்டு பஞ்சாயத்து வைக்கிறாங்க. எனக்கு எந்த பொண்ணு கூடயும் தொடர்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி விஜய் இங்கே எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் ஸ்னேகா அதை நம்ப மறுக்கிறாங்க. கடைசியாக விஜய் தான் வேலை செய்யக்கூடிய அந்த உண்மையான கம்பெனியை பற்றி சொல்கிறாரு. தான் உளவுத்துறையில் ஒரு ஏஜெண்டாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸ்னேகா அதையும் நம்ப மறுக்கிறாங்க. என்னடா இது வம்பா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பென்ஸாக உன்னைய செகண்ட் ஹனிமூன் கூட்டு போகணும் அப்படின்ட்டு நான் விருப்பப்பட்டேன். தாய்லாந்து போகலாமா அப்படிங்கிற மாதிரி இங்கே பேச்சை மாற்றுறாரு. ஏற்கனவே விஜயோட பாஸ் சொல்லியிருப்பார், அடுத்த வாரம் தாய்லாந்து போயிட்டு அங்கே ஒரு மிஷின் இருக்குது, அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதை கேட்டுட்டு ஸ்னேகாவும் சந்தோஷமாக ஒத்துக்கிறாங்க. அடுத்த வாரம் விஜய் தன்னுடைய ஃபேமிலியை கூட்டிக்கிட்டு தாய்லாந்து போகிறாரு. அங்கே ஊரெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. திடீர்னு அவங்க பாஸ் ஃபோன் பண்ணி விஜய்கிட்ட, நம்மளுடைய மிஷினை ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தில் ஒரு சீக்ரெட் கோட் இருக்குது, அதை மட்டும் நம்ம காப்பி பண்ணிட்டு வரணும், இதான் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் சொல்கிறாரு. பாஸ் சொன்னபடியே விஜயும் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு அந்த சீக்ரெட் கோடை காப்பி பண்ணிட்டு வராரு. வரும்போது அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் விஜயை பார்த்துட்றாங்க. யார் இவன் புதுசாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை விரட்டிட்டு வராங்க. விஜய் ஒரு பாராசூட் வழியாக அங்கிருந்து தப்பிச்சு போகிறாரு. விஜய் தன்னுடைய ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு தன்னுடைய 5 வயசு பையனையும் கூட்டிக்கிட்டு சின்னதாக ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரில் போயிட்டுருக்காங்க. திடீர்னு ஸ்னேகாவுக்கு பிரசவ வலி வருது. உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு விஜய் சேர்க்குறாரு. விஜய் தன்னுடைய 5 வயசு பையனை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நர்ஸு வந்து கூப்பிட்றாங்க. நீங்கள் சைன் போடணும், கீழே வந்து சைன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயை கூட்டிகிட்டு போகிறாங்க. விஜய் தன்னுடைய பையனை, நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறாரு. கீழே போயிட்டு சைன் போட்டுட்டு திரும்பி மேலே வந்து பார்க்குறாரு. அங்கே மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்திருக்கு. அங்கே உட்கார வச்சுட்டு போன விஜயோட பையனை காணா. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த விஜய் அந்த ஹாஸ்பிட்டல் முழுக்க தேட ஆரம்பிக்கிறாரு. சிசிடிவி கேமரா வச்சு பார்க்கும்போது யாரோ ஒரு ஆண்டி அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறதா தெரியுது. ஒரு காரில் ஏற்றி கொண்டு போகிறதையும் பார்க்குறாங்க. அந்த கார் நம்பரை வச்சு அது யாருக்கு சொந்தம், யார் அட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கிடையில் தாய்லாந்து போலீஸ்கிட்டேருந்து ஒரு தகவல் கிடைக்கிது. அதே மாதிரியான ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஆகி கிடக்குது, அதுக்குள்ளே 2 பாடி இருக்குது, நீங்கள் தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அது கண்டிப்பாக என்னோடய பையனாக இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக்கிட்டு அங்கே போகிறாரு. எரிஞ்சு போன நிலையில் 2 உருவம் அங்கே இருக்குது. 5 வயசு பையனோட உருவமும் இருக்குது. இது கண்டிப்பாக என்னோட பையன் கிடையாது அப்படின்ட்டு விஜய் சொல்கிறாரு. அந்த நேரம் தான் அங்கே பக்கத்தில் இருந்த விஜயோட பையன் வச்சுருந்த அந்த பேக்கை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் தன்னோட பையன் அப்படிங்கிறதையே அவர் உணர்றாரு. விஜய் தன்னுடைய பையனோட உடலை பார்த்துட்டு கதறி அழுகிறாரு. ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவிக்கு நான் எப்படி பதில் சொல்லுவேன்,
எப்படி அவளை தேத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாத்தையும் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இதுக்கிடையில் சினேகாவுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்குது. பையன் செத்து போயிட்டானே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுவேனா, குழந்தை பிறந்திருக்குன்ட்டு சந்தோஷப்படுவேனா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இங்கே தவிக்கிறாரு. ஸ்னேகா எங்கே பையன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட கேட்குறாங்க. விஜயால் எதுவுமே சொல்ல முடியல. பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாரு. என்னோட பையனை நீ தான் ஏதோ பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி விஜயை ஸ்னேகா குறை சொல்கிறாங்க. என்னோடய வேலையினால தான் என் பையனை என்னை விட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு விஜய் தன்னுடைய வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிவிட்டு தன்னோட குடும்பத்தோட சென்னைக்கு வந்துடுறாரு. அடுத்த சீனில் சென்னையை காட்டுறாங்க. சென்னையில் தனியாக ஒரு வீட்டில் விஜய் கொஞ்சம் ஏஜ்டு லுக்கில் இருக்கார். தனியாக ஒரு வீட்டில் அவர் மட்டும் இருக்கார். விஜய் தன்னுடைய கார் எடுத்துக்கிட்டு இன்னொரு வீட்டுக்கு போகிறாரு. அந்த வீட்டில் ஸ்னேகாவும் அவங்க பொண்ணு இருக்காங்க. தன்னோட பையனை இழந்ததுக்கு காரணம் விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கும் இடையில் சண்டை வந்து ரெண்டு பேருமே ரொம்ப நாளாக தனித்தனியாக இருக்காங்க. விஜய் தினமும் தன்னுடைய பொண்ணை காலேஜுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப வந்து வீட்டில் விடுறது அவருக்கு வேலை. விஜய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாஸ்போர்ட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காரு. ஒரு நாள் பிரசாந்தோடைய பொண்ணுக்கு பர்த்டே வருது. அந்த நாள் எல்லா நண்பர்களும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. பிரசாந்த் விஜய்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாரு. மெக்சிகோவில் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் ஒரு சின்ன பிரச்சனை. நீ ஏற்கனவே ஏஜெண்டாக இருந்த காரணத்தினால ஒன்றால் அங்கே போனால் அதை ஈஸியாக முடிக்க முடியும். நீ இப்படி வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறதுக்கு ஒரு சின்னதாக இது ஒரு ட்ரை பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி பிரசாந்த் கேட்குறாரு. சரி அங்கே போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சரி அப்படின்னு சொல்லிட்டு மெக்சிகோ போகிறாரு. மெக்சிகோவில் இந்தியன் எம்பசிக்கும் அங்கே லோக்கல் பீப்புளுக்கும் நிறைய பிரச்சனை நடந்துகிட்ருக்குது. இந்தியர்கள் யாரும் இங்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள் ஒரு குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு அந்த எம்பசியை தாக்க வராங்க. ரெண்டு டீமுக்கும் இடையில் பயங்கரமாக சண்டை நடக்குது. விஜய் கூட ஒருத்தன் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கான். அவன் தலையில் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு சண்டை போடுறான். ஹெல்மெட்டை திடீர்னு கலட்டுறான். அப்போ தான் விஜய்க்கு பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருக்குது. விஜய் கூட சண்டை போட்ட அந்த பையன் தான் சின்ன வயசில் இருந்தால் எப்படி இருப்பானோ அதே போலவே இருக்கான். இதை பார்த்துட்டு விஜய் அதிர்ச்சி ஆகி நிற்கிறாரு. சின்ன பிள்ளையில் காணப்போன தன்னுடைய மகனை நினச்சி பார்க்குறாரு. அந்த இடத்துல ரெண்டு பேருக்குமே பேச வாய்ப்பு கிடைக்கல. அந்த பையன் அங்கேருந்து போயிடுறான். ஒருவேளை இவன் தன்னுடைய மகனாக இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி விஜய் யோசித்து பார்க்குறாரு. அடுத்த நாளும் திரும்பவும் அந்த பையனை விஜய் சந்திக்கிறாரு. தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. எடுத்த உடனே அந்த பையன் விஜயை பார்த்து நீ தானே என்னோடய அப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான். விஜய் உடனே கதறி அழ ஆரம்பிக்கிறாரு. நீ இறந்துட்ட அப்படின்ட்டு நான் உன்னை தேட ஆரம்பிக்கவே இல்லை. நீ எப்படி இங்கே வந்த? சரி, இதுக்கு மேலே நம்ம ரெண்டு பேரும் இங்கே இருக்க வேண்டாம். உடனே இந்த செய்தியை அம்மா கிட்ட போய் சொல்லணும். நம்ம இந்தியாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. ஸ்னேகா கிட்ட ஜீவனை கூட்டிகிட்டு வந்து விஜய் காட்டுறாரு. ஜீவனை பார்த்த உடனேயே இறந்து போனதான் நினச்சிக்கிட்டு இருந்த தன்னுடைய மகன் கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்னேகாவும் விஜயும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லோருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் விஜயோட பாஸ் விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாரு. ஒரு முக்கியமான செய்தி உங்ககிட்ட நான் சொல்லணும். என்னை எவனோ ஒருத்தன் ஃபாலோ பண்ணி என்னை கொல்ல பார்க்குறான். நீ உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. எந்த இடத்துல இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பாஸ் சொல்கிறாரு. ஆனால் அங்கே மெட்ரோ ட்ரெயின் போகுது. அந்த ட்ரெயின் சத்தத்தில் விஜய்க்கு எதுவும் கேட்கல. ட்ரெயின் சத்தத்தை வச்சு ஒருவேளை அங்கே தான் இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங்கில் வேகமாக மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போய் பார்க்குறாரு. அங்கே விஜயோட பாஸ் இருக்கார். பாஸை கொல்றதுக்கு ஒருத்தன் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு பாஸை கூட சண்டை போட்டுட்ருக்கான். விஜய் பாஸை காப்பாற்ற போகிறாரு. அதுக்குள்ளே அவன் கத்தியால் பாஸை குத்திடுறான். இரத்த வெள்ளத்தில் பாஸ் அதே இடத்துல இறந்து போகிறாரு. தன் கண்ணு முன்னாடியே தன்னுடைய பாஸ் இறந்து போயிட்டாரே அப்படின்ட்டு தன்னால் காப்பாற்ற முடியலையே அப்படின்ட்டு விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. யார் இந்த ஹெல்மெட் போட்டவன், எதுக்காக தன்னுடைய பாஸை கொன்னா அப்படிங்கிறது விஜய்க்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. பாஸை கொலை பண்ணிவிட்டு அந்த ஹெல்மெட் போட்டவன் வெளியே பிளாட்ஃபார்மில் இறங்கி நடந்து போயிட்டுருக்கான். ஹெல்மெட்டை கலட்டுறான். அப்போ தான் அங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அது யாரும் இல்லை, விஜயோட பையன் ஜீவன் தான். இந்த இடத்துல தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஏற்கனவே முதல் சீனில் ஒரு தீவிரவாதியை கென்யா நாட்டில் போயிட்டு விஜய்
குண்டு வச்சு காலி பண்ணிட்டு வந்திருப்பார். அந்த ட்ரெயினில் பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணும்போது அந்த தீவிரவாதியோட ஃபேமிலி மொத்தமும் அதே ட்ரெயினில் இருக்காங்க. குண்டு வெடித்ததுனால அந்த தீவிரவாதியோட ஃபேமிலி மொத்தமும் இறந்து போகிறாங்க. அந்த தீவிரவாதி மட்டும் எப்படியோ தப்பிச்சிடுறாரு. அந்த இடத்துல தான் அந்த தீவிரவாதி ஒரு சபதம் எடுக்கிறாரு. நான் எப்படி என்னுடைய குடும்பத்தை இழந்து தவிக்கிறேனோ அதே போல் இதுக்கு காரணமானவங்க குடும்பத்தை இழந்து தவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு சபதம் எடுக்கிறாரு. அன்னையிலிருந்து விஜயை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. விஜய் தாய்லாந்தில் தன்னுடைய பையனை தனியாக விட்டுட்டு போகும்போது அந்த பையனை ஆள் வச்சு கடத்துறாரு. அந்த பையன் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி அதை விஜயையும் நம்ப வைக்கிறாரு. அதுக்கு பிறகு ஜீவனை தன்னுடைய பையனாகவே வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. ஜீவனுக்கு தன்னுடைய உண்மையான அப்பா அம்மா யாருன்னு தெரியல. அந்த தீவிரவாதி தான் தன்னுடைய அப்பா அப்படிங்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டு வளர்ந்துட்டுருக்காரு. பையன் பெரியவனான பிறகு அந்த தீவிரவாதி, உன்னுடைய அப்பா நான் இல்லை, உன்னுடைய உண்மையான அப்பா சென்னையில் இருக்கான், அவன் தான் என்னுடைய குடும்பத்தையே கொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்கிறாரு. யார் எப்படி இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே என்னை அவர் விட்டுட்டு போயிட்டாரு. நீங்கள் தான் என்னை வளர்த்தீங்க, நீங்கள் தான் எனக்கு அப்பா, உங்களுக்காக நான் எதையும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த அப்பாவையே பழி வாங்கிறதுக்காக சென்னைக்கு வந்து விஜய் வீட்டில் இருந்துக்கிட்டு மறைமுகமாக எல்லா வேலையும் பார்த்துட்ருக்குறான் அந்த ஜீவன். இந்த விஷயம் எல்லாமே விஜயோட பாஸுக்கு தெரிய இதை எப்படியாவது விஜய்கிட்ட சொல்லணும் அப்படின்னு தான் பாஸ் ட்ரை பண்ணுறாரு. அதுக்குள்ளே இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜீவன் பாஸை கத்தியால் குத்தி கொன்றாரு. இதை பற்றின எல்லா செய்தியையும் தன்னுடைய மொபைலில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு பாஸ் இறந்து போகிறாரு. ஜங்ஷனில் கீழே கிடந்த அந்த மொபைல் ஃபோனை யோகி பாபு எடுக்கிறாரு. அந்த மொபைலில் இருந்த விஜய் நம்பருக்கு கால் பண்ணி பேசி மொபைல் ஃபோனை வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த செய்தியை ஜீவன் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மொபைல் ஃபோன் அப்பா கையில் கிடைச்சா நம்மளை பற்றி எல்லா செய்தியும் அப்பாவுக்கு தெரிஞ்சிடும். அதனால் அந்த மொபைல் ஃபோனு அப்பா கையில் கிடைக்காம ஜீவன் தடுத்துட்ருக்காரு. மொபைல் ஃபோனை வாங்கிறதுக்காக 2 விஜயும் ஒரே இடத்துல வந்துடிக்கிறாங்க. அப்போ தான் அப்பா விஜய்க்கு தெரியுது, இவ்வளோ நாளாக தன்னுடைய நண்பன் தன்னுடைய பாஸ் எல்லாரையும் கொன்னது தன்னுடைய மகன்தான் அப்படிங்கிறது. ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாரு. அந்த நேரம் அந்த தீவிரவாதிக்கிட்டேருந்து விஜய்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னை தீவிரவாதி அப்படின்னு சொல்லி முத்திரை குத்தி நாடு நாடாக ஓட விட்டேன். இப்போ நான் உனக்கு தேச துரோகி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வாங்கி கொடுக்க போகிறேன். ஐபிஎல் மேட்ச் நடக்க போகிற ஸ்டேடியத்தில் 4000 பேர் இருக்காங்க. அந்த ஸ்டேடியத்தில் ஒரு பாம்பை செட் பண்ணியிருக்கேன். அதை வெடிக்க வச்சு அந்த பழியை தூக்கி ஓ மேலே போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரவாதி சொல்கிறான். இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் அங்கே போகிறாரு. அப்பாவை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜீவன் அங்கே போகிறாரு. 2 பேருக்கு இடையில் பயங்கரமாக சண்டை நடக்குது. ஒரு கட்டத்தில் ஜீவன் தன்னுடைய தங்கச்சி கழுத்தில் கத்தியை வச்சு அந்த பாம் ரிமோட்டை என்கிட்ட கொடுங்க, அப்படி இல்லைன்னா நான் இவளை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். அது உன் தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. எனக்கு தங்கச்சியும் கிடையாது யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் இங்கே சொல்கிறான். வேறு வழி இல்லாமல் விஜய் தன்னுடைய துப்பாக்கியால் ஜீவனை ஷூட் பண்ணி அங்கேயே கொள்கிறாரு. இதோட இந்த படம் முடியுது.